மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, your dream, our mission. குறைந்த கட்டணம், முழுமையான வழிகாட்டுதல். TJ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, OMR. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். இன்று காலை முதலே விகடன் நேரல் வாயிலாக நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பல்வேறு விவகாரங்களை பார்த்துட்டு வரோம். இந்த சூழல், அதாவது காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு சதவீதம் வாக்கு எண்ணிக்கை 12 மணி நேரத்தை கடந்து சென்றாலுமே கூட யார் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் இல்லை. சூழலும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இந்திய கூட்டணி 235 இடங்கள்ல முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. பாஜக ஏற்கனவே இந்தியாவில் ஆட்சி செய்திருக்கக்கூடிய பாஜக வந்து 290 இடங்கள்ல கூட்டணியாக முன்னிலையில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களால தனித்த பாஜகவாக செல்வாக்க பெற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. தனித்து எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது, இந்தியாவில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சியை நோக்கி நகர்கிறார்கள், யாருக்கு எவ்வளவு எண்ணிக்கைகள் இருக்கின்றன அப்படின்ற எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து இன்னுமே நமக்கு வரல. 290 இடங்கள்ல பாஜக கூட்டணி வந்து முன்னிலையில் இருக்கே அப்படி என்றால் பாஜக தானே ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பலாம். ஆனால் ஒருவேளை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளோடு காங்கிரஸ் பேசி அவர்களை இந்தியா கூட்டணி பக்கம் அழைத்தால் நிலைமையே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக டெல்லியில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளரை சந்திச்ச ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாங்க என்ன பிளான் வச்சிருக்கோம், எங்க கிட்ட ஆட்சி அமைப்பதற்கான பிளான் இருக்கு, அது என்னன்றதை நாளைக்கு நம்ம முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் வந்து டெல்லியில் நடக்க இருக்குது. அதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் டெல்லி கிளம்புறதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடுடைய ரிசல்ட்டும் நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அவுட் அண்ட் அவுட் 40 தொகுதி இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வந்து முன்னிலை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரி அப்படின்னு 40 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணிக்கும் வாய்ப்பில்லை, பாஜக கூட்டணிக்கும் வாய்ப்பில்லை, அதை சொல்ல பார்க்க முடியுது. நேரத்தில் நம்மளோட ஸ்ரீராம் அறிஞ்சிருக்கிறாரு. ஸ்ரீராம், நீங்கள் காலையிலேருந்து ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த ட்ரெண்ட் பற்றி உங்களுடைய அப்சர்வேஷன் ப்ளீஸ். பாஜக வந்து ஒரு தனி பெரும்பான்மையை பெறணும் அப்படிங்கிறத வந்து தங்களோட எண்ணமாக வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறப்பே பார்த்தோன்னா 370 சீட் ஜெயிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஒரு 400 சீட்டை வந்து ஒரு கூட்டணியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் போக 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 அந்த நம்பர்ஸ்ல வந்து கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சதை பார்த்தோம். பட் அப்படி இருந்தாலுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வெற்றியை பெற்றலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஜக தனியாக பார்த்தோன்னா வந்து அரௌண்ட் ஒரு 240 சீட்ஸ் தான் வந்து ஒரு லீடில் வந்து இருக்கிறாங்க. 240 அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு 2014 அந்த சீனரிக்கு நம்ம போகலாம். அப்போ பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகளோட ஒரு ஒத்துழைப்போட தான் வந்து ஆட்சி அமைச்சாங்க. அந்த 5 ஆண்டு ஆட்சி அப்படிங்கிறது வந்து திரும்ப ஜெயிச்சிருந்தாலுமே அந்த 5 ஆண்டுகளில் பார்த்தோன்னா அவங்க நினைச்சதை அவங்க கொள்கைகள் சார்ந்து வந்து பெருசாக வந்து அவங்களால வந்து செயல்படுத்த முடியல எதையுமே. அதே நேரத்தில் 2019 பார்த்தோன்னா தனியாக வந்து தனிப்பெரும்பான்மையாக வந்து அவங்க வந்து பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே 2019 ஆட்சிக்கு வந்தோடனே பார்த்தோன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்களோட கொள்கை சார்ந்து இருக்குல்ல, அந்த இந்துத்துவ கொள்கை சார்ந்து இருக்கட்டும், அந்த பரந்துபட்ட பாரதமாகட்டும், இப்படி சொல்லிட்டு அவங்களோட கொள்கைகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. உடனே நம்ம அந்த ராமர் கோயிலில் கட்டுறதுல தீர்ப்பு வந்ததாகட்டும், அந்த புதிய நாடாளுமன்றம் கட்டினதாகட்டும், காஷ்மீரில் வந்து தீர்ப்பாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. இதுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய பலமாக இருந்தது அவங்க கிட்ட இருந்த அந்த தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது தான். இந்த முறையும் அதைத்தான் வந்து குறி வச்சு வந்து போனாங்க. பட் என்னன்னா இந்த முறை வந்து அவங்களுக்கு அந்த தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் வந்து ஆட்சி அமைச்சாலுமே கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரீபோல், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே குரலா பாஜக 350 தொகுதிக்கு மேல வெற்றி பெறும், தனித்த கட்சியாவே ஆட்சியை பிடிக்குன்ற மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையுமே பொய்த்து போக வைத்திருக்கிறது இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி வந்து பாஜக வலிமையான இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி பல்வேறு மாநிலங்கள்ல வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. டெல்லி மட்டும்தான் மிஸ் ஆன ஒரு விஷயமா. உத்தரப்பிரதேசம் எப்பவுமே வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய, அவங்க வெற்றியில பெரிய பங்களிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் டைம் 2019 அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சது. அவங்க அவ்வளோ சீட்ஸ் 300+ போனாங்க அப்படின்னா அந்த உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பார்த்தோன்னா 62 சீட் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வேளையில் 62 சீட் ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 37 இடங்கள்ல தான் பாஜகவில் வெற்றி. ஆல்மோஸ்ட் வந்து அந்த 80 தொகுதியில் வந்து ஒரு 50-50 தான் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு 40 சீட் கிட்ட முன்னிலையில் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட க்ளோஸ் டு வந்து ஒரு 40 சீட் கிட்ட முன்னிலையில் இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய அடின்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தியுமே பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்றாரு, உத்தரப்பிரதேச மக்களுக்கு வந்து பெரிய நன்றி அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. ஸோ அது அவருக்குமே ஒரு முக்கியமான வெற்றியாப்படுது. அங்க கிடைச்ச வெற்றி தான் ஒரு பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்தியா கூட்டணி. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றின ஏழைகளுக்கும் நன்றி அப்படின்றது ரொம்ப உருகி பேசினது நம்ம பார்த்தோம். நம்ம அது பிரச்சாரங்கள்ல இருந்தே வந்து அதெல்லாம் வந்து முன்னெடுத்துட்டு போறாரு. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காப்பாற்றணும்,
ஏழைகள் விவசாயிகள் இவங்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்கணும், இவங்களுக்கான இதா பேசணும் அப்படிங்கறத வந்து தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து அவரோட அந்த பிரஸ் மீட்லயுமே வந்து அந்த இதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பா நாளைக்கு டெல்லியில் நடக்கிற அந்த கூட்டத்துல தான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் அது மட்டும் இல்லாம தெலுங்கு தேசம் கட்சி, இந்த 2 கட்சியிடமும் ஒரு 30 MP தொகுதிகள் வந்து வெற்றி பெற்று வச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் நம்ம வந்து கூட்டணிக்கு அழைக்கிறோமா இல்லையான்றதை நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்ல முடியாது, அவங்க தான் அதை வந்து சொல்லணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கார்கே கூட சொல்லியிருந்தாரு, நாங்க எங்களோட ஐடியாவை இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க உஷாராயிருவாங்க, அதனால வந்து நாங்க நாளைக்கு பேசிட்டு எல்லாம் சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க. இதுல தெலுங்கு தேசமாகட்டும் நம்ம வந்து நிதிஷ்குமாரோட கட்சியாகட்டும் ரெண்டுமே முக்கியமான கட்சி. ஏன்னா நம்ம தான் பார்த்துப்போம் பீகார்ல அவர் எத்தனை முறை வந்து கட்சிகள் மாறி இருக்காரு, அனிதாவி இருக்கிறாரு, இப்போ ரீசெண்டாக கூட வந்து பாஜகவுக்கு மாறி இருந்தாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால அவர்கிட்ட அவர் வந்து அணி தாவ மாட்டாரு, அவர் வந்து தன்னோட ஆதரவை வந்து மாத்தி இந்தியா கூட்டணி கொடுக்க மாட்டார் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. என்ன வேணாலும் தகவல் என்ன வருது அப்படின்னா பாஜக கூட்டணி நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள்ல அவங்க 2 பேருமே பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்தியா கூட்டணி நாங்க இப்போ அவங்ககிட்ட பேசாம எந்த அஷூரன்ஸும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு தகவல் வந்து கர்நாடகா துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் வந்து ஆந்திரா முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சரத் பவருமே வந்து பேசிட்டு இருக்கிற நிதிஷ்குமார் அப்புறம் வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துறது பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வருது. சந்திரபாபு நாயுடோட ரோலுமே ரொம்ப முக்கியம். 2019 பார்த்தோன்னா அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பிஜேபிக்கு மாற்ற ஒரு அணி வரணும், ஒரு மூணாவது அணி வரணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைச்சு கல்கத்தால கூட மாநாடுலாம் கூட போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கு. ஸோ ஆனால் அவர் அந்த 2019 எலெக்ஷன்ல அவரோட ஸ்டேட்லேயே அவர் வந்து தோக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பெருசா முன்னெடுக்கவே இல்லை, ஸ்டேட்ல வந்து கவனம் செலுத்தி வந்து போயிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தோன்னா 2019 எந்த கட்சி அதிகமாக எடுத்தாரோ அதே கட்சி கூட வந்து திரும்ப வந்து கூட்டணி சேர்ந்து வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு. அவருக்கு மாநிலத்திலுமே பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, திரும்பி வந்து ஆட்சிக்கு வராரு. அதே நேரத்தில் அவர்கிட்ட இருக்கிற MP சீட்ஸ் வந்து ரொம்ப குரூசியலா மாறி இருக்குது. ஸோ அவரோட ஆதரவு ப்ரீபோல் அலைன்ஸ், அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பாஜக கூட தான் கூட்டணின்னு போயிருக்கிறாரு. ஸோ பாஜகவுக்கே அவரோட ஆதரவு கண்டினியூ ஆகுமா இல்லை இந்த இன்னும் வரப்போகிற நாட்களில் வேற ஏதாச்சும் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதுமே ஒரு கொஸ்டினபிளான விஷயமா தான் இருக்கு. நம்ம இப்போ பேசிட்டு இருக்க நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. பாஜகவிற்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்ததோட இது வந்து ஒரு புதிய உத்வேகம் அளிச்சிருக்கு, நம்பிக்கை அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பாஜகவின் அதிகார துஷ்பிரயோகம், பணபலம் இதற்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், பாஜகவில் பெரும்பான்மை கூட பெற முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெற்றியை வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து நான் வந்து அதிமுகவுக்காக தியாகத்தை செஞ்சு உழைச்ச கட்சிக்காரங்களுக்கு வந்து நான் கண்கலங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி. தமிழக அளவில் இந்த வெற்றி முக்கியமானது 40க்கு 40 அப்படிங்கிறது. லாஸ்ட் டைம் கூட பார்த்தோன்னா 2019 இந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு பார்த்தோன்னா அவ்வளோ ஆதரவான அலை இருக்கிறத வந்து பெருசாக வந்து பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு பஞ்சான ஒரு வெற்றியை வந்து கிஃப்ட் பண்றது அப்படின்னா அது வந்து திமுகவா தான் இருக்க முடியும். அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது ஃபுல்லா இருக்கு, 40 out of 40 அப்படின்னு வந்து இருக்கு. அந்த 2019 பார்த்தோன்னா ஒரு சீட் வந்து விட்டாங்க, தேனியில வந்து விட்டாங்க. 38 சீட் தான், இங்கே 39 38 தான் ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து அடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, இங்கே சில ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அந்த தொகுதியெல்லாம் திமுக ஜெயிக்குமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல திமுக மேல ஒரு கொஸ்டின் வச்சாங்க, ஏன்னா பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டது 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோன்னா அங்கே கோயம்புத்தூரை ஃபுல்லாக இழந்திருப்பாங்க. அதெல்லாம் வச்சு வந்து அந்த பகுதியில் ஜெயிப்பாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா விருதுநகரில் பார்த்தோன்னா விஜயபிரபாகரன் அவர்லாம் இருந்தார். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் மேலே வந்து திமுகவுக்கு மேலே நிறைய சந்தேகங்கள் வைக்கப்பட்டுச்சு. பட் எல்லாத்தையும் வந்து முறியடிக்கிற மாதிரி வந்து 40க்கு 40 வந்து ஜெயிச்சிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு வந்து அது வந்து அவர் பாஜக பெரும்பான்மை பெறவில்லை அப்படின்றதே ஒரு பெரிய வெற்றியாக தான் அவர் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப பூரிச்சு போய் நம்ம எல்லாரும் இப்போ எதிர்கட்சிகளுமே வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்டே வந்து அந்த 400 தொகுதின்னு சொல்றப்போ அவங்க 400லாம் பெற மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாரோட எண்ணமே வந்து அவங்க அவ்வளோ பெரிய வெற்றியை பெற மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க அந்த 2014க்கு இருந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அதுவே நமக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிற நிலைமையில தான். அதாவது 290 இடங்கள்ல பாஜக கூட்டணி முன்னிலையில் இருந்தாலும் அதிக வருத்தத்தில் இருக்கிறது பாஜகவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் அவங்க எதிர்பார்த்த வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைக்காது வந்து ஒரு பெரிய உத்தரப்பிரதேசம். நம்ம பேசின மாதிரி உத்தரப்பிரதேசமே அவங்களுக்கு பெரிய அடிதான். மோடிங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் வந்து இருக்கு, மோடி இமேஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா மாநிலத்தில் பார்த்தோன்னா யோகி ஆதித்யநாத் அவர் செஞ்ச திட்டங்கள், சில விஷயங்கள், சில அதிரடியான நடவடிக்கைகள் இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து நல்லா இருக்கும், அவங்க வந்து திரும்ப வாக்குகளை பெற்ற முடியும். அப்புறம் வழக்கமான அவங்களோட பாலிடிக்ஸ், மத ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே வாக்குகளை பெற்று தந்துடும். அது போக ராமர் கோயில் கட்டியிருந்தாங்க. ஸோ அதுவுமே உத்தரப்பிரதேசில் நிறைய தொகுதியில்
62 இருந்தாங்க, 62 ஒரு 70 மாறிடும் கூட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கணிப்படி பார்த்தோன்னா இப்போ ஒரு 30-35 சீட் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே வந்து காலியாகுது அப்படிங்கிறப்போ அதுவே அவங்களுக்கு பெரிய அடி தான். ஸோ பிரதமர் வந்து இப்போதான் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த தாமதமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அவங்க எவ்வளோ அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திருக்கோம். காலையில பிரதமர் மோடியே பின்னடைவா ஒரு 3 சுற்றுக்கு பின்னடைவில் இருக்காருன்றதெல்லாம் பாஜக அது மாதிரியான ஒரு விஷயம் பிரதமர் வேட்பாளர் வந்து அப்படியான ஒரு சூழலை சந்திக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்றது நமக்கு தெரியல. ஸோ அதுவே ஒரு நெகட்டிவ் சைனா தான் பாஜக பார்க்குறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து ராகுல் காந்தி தோத்து போயிருந்தார், ஸ்மிருதி இரானி கிட்ட தோத்து போயிருந்தாங்க. அமைதியில் இப்போ காங்கிரஸே வெல்றாங்க. காங்கிரஸ் வெல்றாங்க. ரேபரேலியில இவங்க வந்து ராகுல் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, வயநாட்டிலையும் அவரே ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஸ்மிருதி இரானி தோத்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களே வந்து உத்தரப்பிரதேச மத்திய அமைச்சர் தோத்து போறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்ன மாதிரியான மனநிலை இருக்கு மக்கள் மத்தியிலுமே, மக்களுமே வந்து அங்க பார்த்தோன்னா சமாஜ்வாதி பார்ட்டி வந்து பெரிய அளவில் வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து உதவி இருக்கிறாங்க. ஸோ அதான் வந்து பார்க்கணும். அவங்க தான் வந்து பெரிய நம்பர் சீட்டு ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸை விட. ஸோ அந்த விதத்தில் வந்து அகிலேஷ் யாதவ் அவரோட ஒர்க்ஸுமே அவரோட பிரச்சாரங்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தில் அவருக்குன்னு இருக்கிற ஆதரவு அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து உதவி இருக்கு. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஜெயிலில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் போராடி ஜாமீன் பெற்று வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலால் அவருடைய மாநிலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அந்த 7 தொகுதிகளிலுமே பாஜக முன்னிலையில் இருக்கு. அநேகமாக இந்தியா கூட்டணி வந்து பிளான் பண்ணது அந்த 7மே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க. பட் அங்கே ஒரு பெரிய மிஸ் அப்படின்றது என்னன்னு தெரியல. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸ் பார்ட்டியுமான கொலாஜ் அதில் ஏதாவது ஒரு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கலையா? அவங்க எதிரெதிர் துருவங்களா இருந்து இப்போ திடீர்னு சேர்ந்தது வந்து ஏற்றுக்கலையா? டெல்லி வந்து ஒரு அர்பன் அந்த 7 தொகுதிகளும் அப்படிங்கிறப்போ அந்த ஆம் ஆத்மி வந்து ஊழலுக்கு எதிராக பேசி அவங்க வந்து கிளீனா ஒரு பாலிடிக்ஸ் பண்றோம். நம்ம காங்கிரஸோட போனது அவங்களுக்கு செட் ஆகலையா? இல்ல திருப்பி காங்கிரஸோட போனது செட் ஆகலையா? இல்ல இவங்க மேல நிறைய வழக்குகள் இப்போ இருக்கு, நிறைய முறை வந்து இவங்க கட்சி சார்ந்தவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கிளீன் பாலிடிக்ஸை வந்து முன் வச்சு வந்தவங்க. ஸோ அதுக்கு எதிராக போகிறப்போ அடிப்படையே வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறப்போ மக்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா. ஸோ லாஸ்ட் டைம் மாதிரியே தான் இந்த வாட்டியும் வந்து போயிருக்கு. டெல்லி அப்படிங்கிறது முழுமையாக பாஜக கைக்கு வந்திருக்கு. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் வர நாள் தான் ரொம்ப அதிமுக்கியத்துவமான நாளாக பார்ப்போம். அன்னைக்கு மாலையே இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான ஒரு மற்ற தேர்தல்களாக இருந்தால் இந்நேரத்துக்கு யார் எங்கே ஆட்சி அமைக்க போகிறாங்க, எப்போ பதவி ஏற்க போகிறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் போகிறாங்கன்றது முதற்கொண்ட செய்திகள் கூட வந்துடும். ஆனால் இந்த சூழலில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றதையே நம்மளால ஊர்ஜிதமாக அறிவிக்க முடியாத ஒரு சூழல் தான். ஏன்னா ரெண்டு தரப்புமே வந்து முனைப்போட தான் இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னாலும் அவங்க கூட்டணி கட்சியோட சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்கலாம். இப்போ இருக்கிற அதே அந்த 290+ சீட்ஸ் வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கூட்டணி கட்சிகள் எந்த மனமாற்றத்துக்கும் ஆளாகாத பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இதாக இருப்பாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு பொருளை வந்து எதிர்கட்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மேலும் மேலும் வரக்கூடிய மாநில தேர்தல்களில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை தரலாம் அப்படின்றதும் எதிர்கட்சியினுடைய வாதமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியா கூட்டணியுமே வந்து அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆப்ஷனை வந்து அவங்க என்ன நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், எதிர்கட்சிகள் கிட்ட பேச மாட்டோம் அப்படின்லாம் வந்து எதுவும் சொல்ல, அவங்களும் ஒரு ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கான முனைப்புகள் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து பேசிட்டு தான் வந்து அவங்க வந்து முடிவு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. பாஜக தரப்புல யாருமே வந்து பிரஸ் மீட் கொடுக்காத சமயத்துல ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் என்ன கொஸ்டினாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு தைரியமா வெளியே வந்ததையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினர் வந்து ஒரு நம்பிக்கையின் பாத்திரமா தான் பார்க்கறாங்க. அதுலதான் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோடி அவர்களோட அந்த ட்வீட் வந்து இவ்வளவு லேட்டா வருது மக்களுக்கு நன்றி சொல்லி. அதே நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து கொண்டாட்டங்களையும் பாஜக எங்கேயும் முன்னெடுத்த மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறாங்க, ஒரு பாசிட்டிவான வைப் தெரியுது. அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் இந்த வெற்றியை எப்படி பாக்குறாங்க, பாஜக இந்த நம்பரை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம அதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா பாஜக அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போற இந்தியா கூட்டணியோட கூட்டம், என்டிஏ நடத்தக்கூடிய அந்த கூட்டம், அந்த 2 கூட்டத்துல குறிப்பா நிதிஷ்குமார் மற்றும் இருவரும் எந்த கூட்டத்தில் போய் அவங்க பங்கேற்க போறாங்க அப்படின்றத நம்ம சந்திரபாபு நாயுடு எந்த கூட்டத்தில் போய் பங்கேற்க போறாரு, நிதிஷ்குமார் எந்த பக்கம் திரும்புறாருன்றது தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பார்வையா இருக்கு. தொடர்ந்து நம்ம விகடன் வாயிலாக பல்வேறு நேரடி விவாதங்களை பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் ஷார்ட்டா நான் தமிழ்நாடு பத்தியும் நான் பேசி முடிச்சலாம் நினைக்கிறேன். 40 தொகுதிகள்லையுமே பாஜக வந்து முன்னிலையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம 40 தொகுதியிலுமே திமுக கூட்டணி வந்து முன்னிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு தொகுதி கூட அதிமுகவுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்றது வந்து ஒரு அதிமுக தரப்புல ரொம்ப சோர்வடை வச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதிமுக வந்து அந்த பிஜேபியோட கூட்டணி தான் தங்களுக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் நம்மளோட பெரிய சுமை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு வழக்கம் போல ஏற்கனவே ஒரு ஓட் பேங்க் இருக்கும்ல, வந்து சிறுபான்மையினர் ஓட்டு, வழக்கமாக அதிமுக காரங்களோட ஓட்டு இருக்குல்ல, அதை அப்படி ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம், நம்மளோட பழைய ஓட் பேங்கை வந்து திரும்ப கொண்டு
கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதா அவங்களோட ஒரு எண்ணமா இருந்திருக்கும். பட் இந்த தேர்தலை பார்த்தோன்னா அதுவுமே வந்து பெரிய அளவில் பலிக்கல. அண்ட் பாஜக நீங்க சொன்ன மாதிரி வந்து பெரிய கனவோட பெரிய இமேஜோட பெரிய ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க வந்து பெரிய கட்சி, திமுகக்கு அப்புறம் நாங்க தான் பெரிய கட்சி, இனிமே இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நாங்க தான் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய கட்சியா இருப்போம், எங்ககிட்ட பெரிய நிறைய எம்பிஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சி ஒரு நியூஸ்ல வந்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த இமேஜ் எதுவுமே களத்துல அதுக்கு ஏற்ற வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கவே இல்லை. வெற்றியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலே தவிர, ஆனா அதிமுகவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்கள்ல வந்து அவங்க பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரும் வெற்றியா பாஜகவினர் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜக கிட்ட நத்திங் டு லூஸ். முன்னாடி அவங்ககிட்ட எம்பிக்கள் கிடையாது, வாக்கு சதவீதம் வந்து ப்ரூவ்டு ஓட் பேங்க்கும் அவங்ககிட்ட கிடையாது. பட் இந்த டைம் அவங்க தலைமையில் கூட்டணி அமைச்சு அதிமுகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு, அதாவது அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான வாக்கு வித்தியாசம் இருந்து 5லேருந்து ஒரு 7% தான் இருக்கும். அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தமிழ்நாடு பாஜகவுக்கு கிடைத்த வெற்றியாக கூட அவங்க கொண்டாடுறதை நம்ம பார்க்க முடியும். அப்படியும் ஓவராலே பார்த்தோன்னா இந்திய அளவுலேயே பார்த்தோன்னா பாஜகவுக்கு நம்பர்ஸ் கம்மியாகிறப்போ இங்கிருந்து வெறும் 0 தான் வந்திருக்கு அப்படிங்கிறத அது ஒரு பிரச்சனையா தான் மேபி பார்ப்பாங்க. மேபி அது வந்து இந்த தேர்தலுக்கு பயன்படாம போறன்ற பாயிண்ட் உண்மைதான். பட் ஆஸ் தமிழ்நாடு பிஜேபின்றது அவங்களுக்கு ஓட் கெயின்ல வந்து அதை வச்சு அவங்க சந்தோஷம். ஏன்னா 2014 தேர்தலே பார்த்திருப்போம். அப்போ இதே மாதிரி ஒரு கூட்டணி தான், தேமுதிக இருந்தாங்க, ஒரு 3 இடங்கள் அந்த மாதிரி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தார். அப்புறம் வந்து இவர் தருமபுரியில அன்புமணி வந்து ஜெயிச்சிருந்தார். இந்த மாதிரி வந்து 1-2 சீட் அவங்களால அப்பவே பெற முடிஞ்சு 2014. இப்ப 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு மோடி எத்தனை முறை வந்து இங்க நம்ம மாநிலத்துக்கு வந்துட்டு போனார் அப்படின்னு தெரியும். அந்த ஒரு 7-8 முறை வந்து அந்த 2-3 மாசத்துக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சாரத்துக்காக வந்துட்டு போயிருந்தாரு. ஸோ நிறைய வந்து கவனம் செலுத்தினாங்க இந்த முறை தமிழ்நாட்டில். குறிப்பா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார்னு பேசப்பட்டது, திருநெல்வேலியில் நயனார் அவர்கள் வெற்றி பெறுவார்னு பேசப்பட்டது, தென் சென்னையில் தமிழிசை நம்பிக்கையா இருந்தாங்க, வேலூர்ல வந்து கதிரானந்தர் நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்னு ஏசி சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு வந்து இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க வச்ச இலக்கு அப்படிங்கிறது பெருசு இல்லை, அவங்க சொன்னது, அவங்க கிரியேட் பண்ண பெர்செப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தானே. அவங்க வந்து நாங்கள் வந்து பெரிய ஒரு டபுள் டிஜிட் ஒரு 20% வாக்க பெற்றுவோம், ஒரு 8 சீட்டு 10 சீட் வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ 0 சீட்டு இன்னும் எத்தனை % வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அதில் பாமகவோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறது. ஆனால் இறுதி வரைக்குமே தருமபுரி தொகுதியில் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு ஈவினிங் ஒரு 3:30 வரைக்குமே அந்த ட்ரெண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுல வந்து 20,000 இதில் வந்து லீட் எடுக்கிறாரு. சௌமியா அன்புமணியே வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு ஜெயிச்சவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்லாம் சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து அங்கேயுமே வந்து தோல்வி உறுதி செய்யப்பட்டதான். 40க்கு 40 எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போது நிலைமை எப்படி திமுக பார்த்தோன்னா. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ஒரு 12 மணி நேரம் கிட்ட வரும்போது கூட நம்மளால தேர்தல் வெற்றியை உறுதி பண்ண முடியல. ஸோ நாளை நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டம், என்டிஏ கூட்டணி கூட்டம் என்ன நடக்க போகுதுன்றது ஓவராலா பார்த்தோன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷனை வந்து நிற்கிறாங்க இந்தியா கூட்டணி. இந்த பக்கம் பார்த்தோன்னா பெரிய அளவில் பலம் இல்லாமல் கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்போட தான் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நிலைமையில ஒரு கட்சி வந்து நிற்கிறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயகமாக இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து தங்களோட வாய்ஸ் வந்து இன்னும் லவுடாக வந்து சொல்ல முடியும், மக்கள் பிரச்சனைகளை இன்னும் அழுத்தமாக பேச முடியும். இந்த கட்சி நம்ம 2019 அப்புறம் பார்த்தோம் பிஜேபி வந்து எவ்வளோ அப்பர் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரிசல்ட் தான் வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை நீங்களும் தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து விகடனோடு இணைந்திருங்கள். பல்வேறு விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து பேச இருக்கிறோம். யார் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, குறிப்பாக 30 தொகுதிகளை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசம் கட்சியும் யார் பக்கம் செல்ல இருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து விகடனோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம். குறைந்த கட்டணம், முழுமையான வழிகாட்டுதல். டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, OMR. தற்போது இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் மற்றும் பிசினஸ் கோர்ஸ்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.